கடவுள் வந்தார். என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார். அவரிடம் 10 மனிதர்கள் தன்னுடைய தேவைகளை கேட்டனர். முதல் மனிதன், எனக்கு கணக்கில் அடங்கா காசும் பொருளும் வேண்டும். 2ஆம் மனிதன், நான் உலகின் சிறந்தோங்கிய பெரிய பதவியை அடைய வேண்டும் என்றான். 3ஆம் மனிதன், உலக புகழ்பெற்ற நடிகர் போல மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றான். 4ஆம் மனுஷி, உலக அழகிய போல பேரழகு வேண்டும், உலகமே அதில் மயங்க வேண்டும். இப்படி அந்த 9 பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டார்கள். கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக் டக் என்று கொடுத்து விட்டார். 10ஆவது மனிதன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சக்கட்டமாய் எந்த அளவிற்கு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும். 9 பேரும் அவனை திரும்பி பார்த்தனர், சிரித்தனர். மன நிம்மதி, மன நிறைவு, நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம். விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்து விடுமே. கடவுள் அந்த 9 பேரிடமும், நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு 10ஆவது மனிதனை பார்த்து, நீ இரு, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கேயோ போனார். இப்பொழுது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர். கடவுள் அந்த 10ஆவது மனிதனிடம் என்ன சொல்லப் போகிறார், என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்களுடைய மனம் அலைபாய்ந்தது, துடித்தது. நேரம் ஆக ஆக வெறுப்பிலே வெந்தனர். தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர், அதை அனுபவிக்க மறந்தனர். அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்து போனது. 10ஆவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான். கடவுள் தன்னிடம் பேசப் போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மன நிறைவு கிடைத்து விட்டது. ஆம், நாம் 9இல் 1 இல்லை 10ஆவது மனிதனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மன நிறைவு என்பது மிக மிக முக்கியம்.